இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பயந்துருவீங்க. இந்த படம் பேர் சிஞ்சின் 2023ல வந்த படம். கதை தொடக்கத்திலேயே ஒரு மந்திரவாதிய காட்டுறாங்க. இப்ப அவங்கிட்ட நிருமான்னு ஒரு பொண்ணும், அவ கூட அவளோட தங்கச்சியும் வந்து கூட்டிக்கிட்டு இந்த மந்திரவாதிய பார்க்க வராங்க. இது என்ன உதவி வேணும்ன்றத வந்து கேட்கறான். இப்ப நிருமா சொல்றா, "என் சொந்தக்கார பையன ஒருத்தர நான் விரும்புறேன். ஃபியூச்சர்ல அவன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு எனக்கு தெரியணும்." அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோட்டோவ இந்த மந்திரவாதிகிட்ட குடுக்குறா. அந்த ஃபோட்டோல இருக்கிறவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்ப அந்த மந்திரவாதி ஏதோ ஒரு மந்திரத்த படிச்சு, டக்குனு ஒரு ஜின்ன வந்து நிர்மாவோட தங்கச்சி மேல ஏவி விட்டுர்றான். "உன் தங்கச்சி தான் இப்போ இதுக்கு பதில் சொல்லுவா" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த தங்கச்சி மேல இருக்கிற ஜின்னு வந்து நிர்மாவ பார்த்து சொல்லுது, "இவன கல்யாணம் பண்ணனா, நீ வாழ்க்கையில நெறைய பிரச்சனைய வந்து இப்ப சந்திக்கிற மாரி இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லுது. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ. இப்ப அவரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஒரு 10, 11 வயசு இருக்கிற ஒரு பொம்பள புள்ள. அந்த புள்ளைக்கு கண்ணு தெரியாது. இப்ப நம்ம ஹீரோட அம்மான்னு சொல்லி, இப்ப 4 பேரு இந்த வீட்ல இருக்கிறாங்க. இந்த நிருமான்ற பொண்ணுக்கும், நம்ம ஹீரோக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏதோ கள்ளத் தொடர்பு இருக்குது. ஆனா, இப்ப நம்ம ஹீரோ ஏதோ குற்ற உணர்ச்சி ஆயி, நிருமாவ விட்டு விலகுறாரு. ஆனா, நிருமா விடாம தொடர்ந்து நம்ம ஹீரோவ வந்து தொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன சொல்றான்னா, "உன்னோட கருவ என் வயித்துல சுமக்கிறேன்" அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு வாக்குவாதம் முத்தி போய் நம்ம ஹீரோவ வந்து கத்தி எடுத்து குத்துற மாரி நிருமா வந்த கையோட நம்ம ஹீரோ பதட்டத்துல வந்து தள்ளி விட்டுர்றாரு. இப்ப கீழ விழுற நிருமா அவ வயித்துல இருக்கிற கருவு கலைஞ்சிருது. நிருமாவ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு, "இவ்வளவு நாள் நான் தப்பு செஞ்சுட்டேன். எனக்கு குடும்பம் இருக்குது. இதுக்கப்புறம் என் குடும்பத்த தொல்ல பண்ணாத. உன்ன விட்டு விலகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கோவப்படுற நிருமா என்ன பண்றான்னா, கதை தொடக்கத்துல ஒரு மந்திரவாதிய பார்த்தா பார்த்தீங்களா? திருப்பி அந்த மந்திரவாதிய போய் சந்திக்கிறா. நான் இப்ப பழி வாங்கணும். அதுக்கு அவளுக்கு கோவம் யாரு பக்கட்டு போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி, பிள்ளைங்க நிருமாக்கு கோவம் போகுது. இப்ப அந்த மந்திரவாதி சொல்றான், "முடி, நெகம் ஏதாவது ஒண்ணு கொண்டு வா" அப்படின்னு. இப்ப நிருமா என்ன பண்றா, நம்ம ஹீரோ இல்லாத நேரத்துல ஹீரோட வைஃப்பும் பிள்ளைங்களும் வீட்ல இருக்கிற நேரத்துல பார்த்து நிருமா வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோட மககிட்ட பேசுற மாரி பேசிட்டு, பொண்ணு தலையில இருந்து கொஞ்சம் முடிய எடுத்துக்கிறா. அப்ப நேரா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கிறா. அங்க ஒரு பேட்ல வந்து ரத்தத்தோட வந்து அங்க வந்து ஒரு பேட் அங்க இருக்குது. இப்படி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த மந்திரம் செய்றவன்ட்ட வந்து குடுக்குறா. இப்ப மந்திரத்த செஞ்சு இந்த ஜின்ன ஏவி விடுறான். இப்ப அந்த மந்திரவாதி சொல்றான், 5 ராத்திரிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் இந்த குடும்பம் என்ன எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதைங்க. சீரியஸ்லிங்க இந்த படம் செம்ம பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இந்த ஜின்னு நம்ம ஹீரோட பொண்டாட்டி மேல புடிச்சு பண்ணும் பாருங்க. அதெல்லாம் அந்த கட்டம்லாம் செம்ம பயங்கரமா இருந்துச்சுங்க இந்த படத்துல. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹாரர் மூவி. தமிழ் டப்பிங்ல இல்ல. பிரைம் வீடியோல இருக்குது. அங்க போய் இந்த படத்த நீங்க பார்க்கலாம். நான் உங்கள் கிரேசி ஜி.